வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நட்பவி நட்பவி நட்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். திருவண்ணாமலை பல சிறப்புகளை கொண்டுள்ளது. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்று மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியுள்ளார். வல்லாள மன்னன் நினைவு நாளில் அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறார். வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலை உள்ளது. திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தல் நடைபெறும். இது வேறு எந்த சிவாலயத்திலும் காண முடியாது. திருவண்ணாமலை தலத்தில்தான் முதலில் லிங்க வழிபாடும் மகா சிவராத்திரி விழாவும் தொடங்கியது என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீபமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று தல புராண பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியும். கார்த்திகை தீபம் தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்கள். அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணி அகலும் என்பது ஐதீகமாகும். பஞ்சபூத ஸ்தலங்களுள் இது அக்னி தலமாக போற்றப்படுகிறது. இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக அமைந்துள்ளது. விஸ்வாமித்திரர், பதஞ்சலி, அகத்தியர், சனந்தனர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் இங்கு உள்ளன. ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா.